எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல இன்னொரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் நிறைய மேக்கப் வீடியோ போட்டிருக்கேங்க. ஆனா கொஞ்சம் லேட்டா முன்னாடி போட்டது. இப்ப ரீசெண்டா நான் மேக்கப் வீடியோஸ் போடல. நான் போட்ட மேக்கப் வீடியோஸ் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு மேக்கப் வீடியோஸ் இன்னும் வேணும். டீட்டெயிலா நீங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி அதெல்லாம் ஃபுல்லா டீட்டெயில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெளிவா சொல்றேங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு மேக்கப் லுக் தான் காட்ட போறேன். பிரைடல் மாதிரி இல்ல. இது வந்து நம்ம கிருஷ்ணர் ராதை சொல்லுவோம்ல, ராதையோட லுக் தான் கொண்டு வர போறோம். ரீக்ரியேஷன் சொல்ல முடியாது. ஆனா ராதா வந்து ஒரு கியூட்டா அழகா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேக்கப் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா சொல்லி தரேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு மேக்கப் வீடியோஸ் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட சேனல்ல இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குங்க, போய் பாருங்க. பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாங்க. முதல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் வந்து நம்ம மேக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். எப்பயுமே கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஐப்ரோஸ் கம்மியா தான் இருக்கு, இருந்தாலும் அதை லைட்டா ஷேப் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அரோமா ப்ராடக்ட்ல வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேங்க. இது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணாம இருந்தா போதும். இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் தான் உங்க ஃபேஸ்க்கு நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். இப்ப ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எப்பயும் மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஹேர் இருக்கக்கூடாது. ஹேர் எங்க அதிகமா இருக்கோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல் ஃபேஸ் எடுத்துடணும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஹேர் தான், அதனால நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணல. அப்பர் லிப்ல மட்டும் பெரிய ஹேர் இருக்கு, அதை மட்டும் நான் லைட்டா எடுக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் பிரைமர் யூஸ் பண்ண போறேங்க. மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் பிரைமர் வந்து இந்த இஎல்எஃப் ஓடது. இந்த பிரைமர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப வருஷமா இதை யூஸ் பண்றேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருக்கும். நீங்க மேக்கப்போட டெக்னிக் தெரிஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த பிரைமர் தான் இப்போ இந்த மேக்கப் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் இருக்குங்க மேக்கப் இது நம்ம யூஸ் பண்ணும்போது. நான் ரொம்ப வருஷமா மேக்கப் பண்றேங்க. ஆனா நான் ப்ராடக்ட் வந்து மோஸ்டா கையிலேயே தான் பிளெண்ட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து நான் க்ரீம் கையில நான் நல்லா பிளெண்ட் பண்ணி மேக்கப் போட்டால் தான் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் மோஸ்டா எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ரீம் அப்ளிகேஷன் அதெல்லாமே கையில தான் பண்ணுவேன். இப்போ வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ண போறேங்க. கன்சீலர் வந்து ஃபாரெவர் 52 ஓடது. இந்த கன்சீலர் வந்து நான் எப்பயுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஐ மேக்கப் போட்டு தான் ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால இப்போ வந்து நான் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்குமே நான் ஃபாரெவர் 52 ஓட இந்த கன்சீலர் பேலட் தாங்க யூஸ் பண்றேன். இப்போ வந்து ஐஷேடோ யூஸ் பண்ண போறேங்க. ஐஷேடோ பாத்தீங்கன்னா இதுமே நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்ல தான் வாங்கினேன். மிஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது ஞாபகம் இல்லை எந்த பேஜ்னு சொல்லி. இது நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்ம இது செலக்டிவா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து ஒரு மைல்டு கலர் தான் யூஸ் பண்ண போறேன் ஐஷேடோ. ஏன்னா நம்ம ராதை மாதிரி போடுறோம் இல்லையா, ஐஷேடோ ரொம்ப ஹைலைட் பண்ணாம ஒரு மைல்டு கலர் யூஸ் பண்ணலாம்னு இருக்குங்க. அடுத்து இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாருங்க, இது ஒரு காப்பர் கோல்டு மாதிரி ஒரு கலரு. எனக்கு வந்து ரெட்டு வந்து ஹைலைட்டா தெரியக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து கலர் ரொம்ப பிரைட்டா வேண்டாம். அதனால இப்போ இந்த கலரை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பேஸ்ல தான் ரெட் இருக்கு. ஆனால் இது ஃபினிஷிங்ல பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஷைனிங் மட்டும் இருக்கும் ரெட்டு கலந்த மாதிரி. ஐ சைடு எப்பயும் லைன் மாதிரி மேலே தெரியக்கூடாதுங்க. நம்ம நல்லா பிளெண்ட் ஆக்கி தான் போடணும்.
இப்போ அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஐலைனர் போட போறேங்க. ஐலைனர் வந்து சுகரோடது பார்த்துக்கோங்க. சுகர் காஸ்மெட்டிக்ல வாங்கியிருக்கேன். இந்த ஐலைனரும் வாட்டர் ப்ரூஃப் தான், ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்மட்ஜ் ஆகாது அந்த அளவுக்கு. நான் வந்து எப்பயுமே ஐ லாஷஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஐலைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லாஷஸ் வைப்பேன். ஏன்னா அப்படி வச்சா உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். லாஷஸ் வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் போடலாம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு ஐ லாஷஸ் வைக்கும்போது ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். அதனால இப்ப நான் ஒரு லைன் போட போறேன். இப்போ வந்து இந்த லாஷஸ் யூஸ் பண்ண போறேங்க. லாஷஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப பெருசா இல்லை, லாஷஸு பெருசா தெரியிற மாதிரி இல்லை, ரொம்ப வந்து மைல்டாக ஹேர் இருக்க மாதிரி தான். ஏன்னா அது இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இந்த மேக்கப்புக்கு எனக்கு தோணுச்சு. அதனால ரொம்ப ஐ லாஷஸ் இருக்க மாதிரியும் இருக்காது, இல்லாத மாதிரியும் இருக்காது, அந்த மாதிரி இந்த லாஷஸ் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போது பார்த்தீங்கன்னா க்ளூ இதான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ளஷ் ஆனோடது. இதுவுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். இந்த க்ளூ தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் லாஷஸ் ஒட்டிட்டேங்க, ஐலாஷஸ் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லைன் பண்ணுறேன் பாருங்க ஐலைனரு. ஐலைனர் வந்து நம்ம லாஷஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைனும் வச்சதுக்கப்புறம் ஒரு லைனும் பண்ணணும். அப்போ தான் அந்த நீட்டாக ஃபினிஷிங் வரும். இப்போ வந்து அதே இப்போ ஐ மேக்கப் முடிச்சாச்சுங்க. ஐ மேக்கப் வந்து நான் ஐ ஷேடோ போட்டு லாஷஸ் ஒட்டி ஒரு ஐலைனர் போட்டாச்சு. இன்னுமே நம்ம பெண்டிங் இருக்கிறது, நம்ம காஜல் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அதே முன்னாடி சொன்னேன்ல ஃபாரெவர் 52ஓட கன்சீலர் யூஸ் பண்ண இல்லைங்களா ஐ மேக்கப்புக்கு, அதவே தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன் ஃபேஸ் ஃபுல்லா. ஃபேஸ் வந்து நம்ம எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த 2 ஷேடோவும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கன்சீல் பண்ண போறேன். கன்சீலர் வந்து எப்பயுமே அவங்க டோனோட கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். ஹைட் பண்றது அவங்க டோனோட கொஞ்சம் கம்மியான டோன், முன்னாடி டோன் தான் யூஸ் பண்ணணும் கன்சீலருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணும்போது நம்ம நெக்கவும் சேர்த்து பண்ணிடணுங்க. எப்பயுமே வந்து நம்ம மேக்கப் பண்ணுறோன்னா நெக்கு கவர் பண்ணணும். நிறைய பேர் நெக்கில் வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்பயுமே கன்சீலர் பண்ணும்போது நெக்கும் சேர்த்து பண்ணிடுங்க, அப்போ தான் மேக்கப் ஈவனாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக நான் கன்சீல் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன் அந்த அன்ஈவனை. அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் ஷேடோ வந்து அவங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி நம்ம போடணும். இப்போ வந்து நான் இந்த 2 கலருமே ரெண்டுமே மேக்கு தான். இது ரெண்டுமே வந்து அவங்க ஷேடுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ண போறேன் ஃபேஸ்ல. இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்றேங்க. எப்பயுமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்க நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா லூஸ் பவுடர்னாலும் சரி, காம்பேக்ட்னாலும் சரி, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அந்த திட்டா இருக்காது மேக்கப்பு. இப்போ நான் வந்து அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் ஆக்கியிருக்கேன். இப்போ லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போறேன், அவங்க ஷேடோடது. இது வந்து ரெவ்லானோடது பார்த்துக்கோங்க. இந்த ரெவ்லானோட
பவுடர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ண போறேன். பேக்கோட ஹைலைட்டர் யூஸ் பண்றேன். இது வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு கலரு, கோல்டன் கலரு. இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன் இப்போ. இப்போ வந்து ஃபேஸ்ல நான் லூஸ் பவுடர் போட்டு ஹைலைட்டிங் எல்லாம் முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து நான் ஃபிக்சிங் ஸ்ப்ரே, மேக்கோட ஃபிக்சிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ வந்து ஐப்ரோ போட போறேங்க. ஐப்ரோக்கு வந்து பிளாக் கலர் பவுடர் யூஸ் பண்றேன். இது வந்து நைக்காவோடது. இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளா நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் நேச்சுரலா ஐப்ரோஸ் ஹேர் இருக்க மாதிரி போடுறேன். இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் ஃபுல்லாக போட்டேங்க. ஐப்ரோஸ் ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். ஐப்ரோஸு கீழே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணோம், ஆனால் ஐப்ரோஸ் கிட்ட பண்ணல இல்லையா, அதை மறுபடியும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். இப்போ ஐப்ரோஸ் போட்டதுக்கப்புறம் நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேங்க. சுகரோட தான் அதுவும் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஜெல் லைனர் வந்து நைக்காவோடது நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட போறேங்க. லிப்ஸ்டிக் வந்து எப்பயுமே 2 ஷேடோ மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிங்கிள் ஷேடோட 2 ஷேடோ வந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது பார்க்க நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ரெட் கலரும் பிங்க் கலரும் 2 மிக்ஸ் பண்ணி தான் லிப்ஸ்டிக் போட போறேன். பொட்டு வந்து நம்ம ராதா மாதிரி மேக்கப் பண்றதுனால உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ராதானாலே அந்த ரெட் அண்ட் ஒயிட்ல தான் வச்சிருப்பாங்க, அதனால நான் அந்த மாதிரி வைக்கிறேன். ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டுங்க ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் எதுவும் போடலை, அதனால நான் உங்களுக்கு அதை ஒரு தனியாக வீடியோவாக காட்டலைங்க. இப்போ சும்மா அப்படியே காட்டியிருக்கேன், ஓரலாக பார்த்துக்கோங்க. ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு தான் போட்டிருக்கேன். ஹேர் ஸ்டைலு இது உங்களுக்கு ஒரு தனியாக காட்டணும்னு இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் தான், அதனால நான் அப்படியே போட்டேன். ராதைங்கும் போது ஒரு க்யூட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் இந்த கிரீடம் வைக்கிறதுக்கு ஒரு பஃப் வேணும் நமக்கு, அதை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ லுக்கு முடிஞ்சிருச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ரொம்ப வருஷமாக மேக்கப் பண்ணுறேங்க. மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கஸ்டமர்ஸ் ரிவ்யூவாக இருக்கட்டும், நான் அட்டன் பண்ணவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மேக்கப் பண்ணால் அவங்கள டோட்டலாக சேஞ்ச் பண்ணல, இருக்கிறதவே அப்படியே கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கீங்க, அழகாக்கியிருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோலேயும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு க்யூட்டாக ராதானாலே எப்படி இருப்பாங்க, அதை வந்து நம்ம யோசித்து அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த வீடியோவில், உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா இருக்குங்க, போய் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. வணக்கம்.